ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பில் அட்டவணைகள் பற்றி பார்க்கலாம். அட்டவணைகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 இருக்குது. அது 12 இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது 8 அட்டவணைகளை கொண்டிருந்தது. தற்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகளின் எண்ணிக்கை 12 ஆகும். இந்த 12 அட்டவணைகள் தான் பார்க்க போகிறோம். 1வது அட்டவணை, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். மாநிலங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றின் பிரதேச அதிகாரங்களை குறிப்பிடுகின்றன. யூனியன் பிரதேச பகுதிகளின் பெயர்கள் மற்றும் அவற்றின் எல்லைகளை குறிப்பிடுகிறது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 1 இந்த அட்டவணையை தெளிவாக இடித்து இயம்புகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களின் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றின் எல்லைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்போட பகுதி 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த 1வது அட்டவணையை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு. அடுத்தது 2வது அட்டவணை. இது வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட நபர்களின் சம்பளம், படிகள் மற்றும் சலுகைகளை பற்றியது. யார் யாரோட சம்பளம், படிகள், சலுகைகளை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத பாருங்கள். இது யாருன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர், மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர், மாநில சட்ட சபைகளின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர், மாநில சட்ட மேலவைகளின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி. 2வது அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட சம்பளம், படிகள் மற்றும் சலுகைகளை பற்றி சொல்கிறது 2வது அட்டவணை. அடுத்தது 3வது அட்டவணை. இது வந்து பார்த்திங்கன்னா பதவி பெருமானம் மற்றும் உறுதிமொழியின் வடிவங்களை பற்றி சொல்லுது. யார் யார் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி, மாநில அமைச்சர்கள், மாநில சட்டசபை தேர்தல் வேட்பாளர்கள், மாநில சட்டசபை உறுப்பினர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள். 2வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா சம்பளம், படிகள் மற்றும் சலுகைகளை பற்றி சொல்லும். அது யார் யாருங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை பற்றி சொல்கிறாங்க. அது யார் யாரோடது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 4வது அட்டவணை. இது வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில், அதாவது ராஜ்யசபையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி கூறுகிறது. 4வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி சொல்கிற அட்டவணை 4வது அட்டவணை. அடுத்தது 5வது அட்டவணை. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் இனத்தவர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் பகுதிகளை நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றி சொல்கிற அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா 5வது அட்டவணை. அடுத்தது 6வது அட்டவணை. வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் போன்றவற்றில் உள்ள பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வது தொடர்பான வழிமுறைகளை பற்றியது வந்து பார்த்திங்கன்னா 6வது அட்டவணை. அடுத்தது 7வது அட்டவணை. இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான பட்டியல்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 97 துறைகள் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் ஸ்டார்டிங்கில் 66 துறைகள், தற்போது வந்து பார்த்திங்கன்னா 61. பொதுப்பட்டியலில் ஸ்டார்டிங்கில் 47 துறைகள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 52 துறைகள். அப்போ 7வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி சொல்கிற அட்டவணை. அடுத்தது 8வது அட்டவணை. இது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி கூறுகிறது. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 14. இந்திய அரசியலமைப்பில் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 22. இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் 4 திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன. 8வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா மொழிகளை பற்றி சொல்லுது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 14 மொழிகள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மொழிகள் வந்து சேர்த்துருப்பாங்க. தற்போது 22 மொழிகள் இருக்குது. இந்த 22 மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா 4 மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 14 மொழிகள் இருந்தது. அந்த 14 மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் 8 மொழிகள் சேர்த்தாங்க இல்லைங்களா. அந்த 8 மொழிகள் வந்து எந்த சட்டத்திட்டத்தின் மூலிமா சேர்த்தாங்க, எந்த வருஷம் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 22 மொழிகள் இப்போ இருக்குது. அடுத்தது 9வது அட்டவணை. இது வந்து பார்த்திங்கன்னா 1951ஆம் ஆண்டு 1வது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்ட அட்டவணை. நில சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தார் முறை ஒழிப்பு பற்றிய விதிமுறைகளையும் உச்சநீதிமன்றத்தின் நீதி மறு ஆய்வில் விலக்களிக்கப்பட்ட 284 சட்டங்களை பற்றியும் இவ்வட்டவணை குறிப்பிடுகின்றது. அடுத்தது 10வது அட்டவணை. 1985ஆம் ஆண்டு 52வது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்ட அட்டவணையாகும். கட்சித்தாவல் அடிப்படையில் பாராளுமன்றத்திற்கு மற்றும் சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பற்றிய விதிகளை கூறுகின்றது.
இது கட்சி தாவல் தடை சட்டம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகரிடம் மட்டுமே உள்ளது. 10வது அட்டவணை வரைக்கும் டைரெக்டாக கொஸ்டின் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10வது அட்டவணை, வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1985 52வது சட்ட திருத்தம். அடுத்தது 11வது அட்டவணை. இது வந்து பார்த்திங்கன்னா 1992ஆம் ஆண்டு 73வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. பஞ்சாயத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை இந்த அட்டவணை குறிப்பிடுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 29 தலைப்புகள் இருக்குது. இதனை கிராம பாலிகா அல்லது பஞ்சாயத்து ராஜ் அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 12வது அட்டவணை. இது வந்து பார்த்திங்கன்னா 1992ஆம் ஆண்டு 74வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. நகராட்சியின் அதிகாரம் மற்றும் கடமைகளை இந்த அட்டவணை குறிப்பிடுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 தலைப்புகள் உள்ளன. இதனை நகர்பாலிகா அல்லது நகர பஞ்சாயத்து என குறிப்பிடுவர். அட்டவணைகள் எல்லாத்தையும் ஷார்ட்டாக ரீகால்க்காக ஒரு தடவை சொல்கிறேன், அப்படியே கேட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அட்டவணைகள் 8 அட்டவணைகள் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 அட்டவணைகள் இருக்குது. அதில் முதல் அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பெயர்கள் மற்றும் எல்லைகளை பற்றி சொல்கிற அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா முதல் அட்டவணை. அடுத்தது 2வது அட்டவணை. இது வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் போஸ்டிங்கில் இருக்காங்க பார்த்திங்களா, அது யார் யாருங்கிறத கீழே கொடுத்துருக்கேன், அப்படி ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அவங்களோட சம்பளம், படிகள் மற்றும் சலுகைகளை பற்றி சொல்கிற அட்டவணையை பார்த்திங்கன்னா 2வது அட்டவணை. 3வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அவங்களோட அந்த கீழே கொடுத்துருக்கு பார்த்துக்கோங்க யார் யாருன்னு, அவங்களோட பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகளை பற்றி சொல்கிற அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா 3வது அட்டவணை. 4வது அட்டவணை பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு அப்படிங்கிற சொல்கிற அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா 4வது அட்டவணை. அடுத்தது 5வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் இனத்தவர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் பகுதிகளை நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றியது அப்படின்னா அது வந்து 5வது அட்டவணை. 6வது அட்டவணை. இது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் போன்றவற்றில் உள்ள பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வது தொடர்பான வழிமுறைகளை பற்றியது அப்படின்னா 6வது அட்டவணை. 7வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வை பற்றி சொல்கிற அட்டவணை 7வது அட்டவணை. 8வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா மொழிகள், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எவ்வளவு அப்படின்னு சொல்கிற அட்டவணை 8வது அட்டவணை. 9வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா 1951 1வது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்ட அட்டவணை அப்படின்னா 9வது அட்டவணை. இது வந்து பார்த்திங்கன்னா நில சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தார் முறை ஒழிப்பு இதை பற்றி சொல்கிற அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா 9வது அட்டவணை. அடுத்தது 10வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் 1985 வருஷம் 52வது சட்ட திருத்தம். 11வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா கிராம பாலிகா பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லும். வருஷம் பார்த்துக்கோங்க 1992 73வது சட்ட திருத்தம். எத்தனை தலைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, 29 தலைப்புகள் இருக்குது. அடுத்தது 12வது அட்டவணை. இதோட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1992 74வது சட்ட திருத்தம். இது வந்து பார்த்திங்கன்னா நகராட்சியோட அதிகாரம் பற்றி சொல்கிறது. இதில் எத்தனை தலைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 18 தலைப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நகர்பாலிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 12வது அட்டவணை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.